ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டேன்ஜென்ட் லா. இது ஆக்சுவலாக நம்ம 2 மார்க் பேட்டர்னில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இது ஒரு 5 மார்க்கில் கேட்குறாங்க. 5 மார்க்கில் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அதோடைய டெரிவேஷனும் சேர்ந்து ஒரு கொஸ்டினாக 7th இருக்குது. 7th 5 மார்க் கொஸ்டின். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, let us take the two magnetic field which are perpendicular to each other. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஆக்சிஸும் இன்னொன்று இப்படி எடுத்துக்கோ, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கிற இடத்துல போய் ஒரு மேக்னெட்டிக் நீடில் போய் நம்ம தொங்க விடுறோம், சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடில். அப்படி தொங்க விட்டோம்னா அந்த மேக்னெட்டிக் நீடில் comes to rest in the direction of the resultant magnetic field. புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த டயக்ராமை பார்த்தப்ப ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிறேன். ஒன்று இந்த வெர்டிகலாக இருக்கு பார்த்தியா, இது கரண்ட் கேரிங் வயர் அப்படின்னு கூட வச்சுக்கிடுவோம். ரைட்டா? இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ B1 அப்படின்னா கரண்ட், இது வந்து கரண்ட் கேரிங் வயரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எர்த்துடைய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம இந்த பாயிண்டை நம்ம ஓன் வச்சுக்கிடுவோம். ரைட்டா? இது அதோடைய நார்த் போல், இது சவுத் போல் இல்லையா? அந்த பார் மேக்னெட்டிக் நீடிலுடைய பார் மேக்னெட். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இடத்துல போய் ஒரு மேக்னெட்டை வச்சோம் அப்படின்னா அங்கே என்ன கிரியேட் ஆகும், ஒரு டார்க் கிரியேட் ஆகும். ஐ மீன் அந்த மேக்னெட்ல 2 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு டார்க்கு எப்போ கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே ரெண்டு ஃபீல்டு இருக்கிறனால அப்போ எனக்கு இங்கே வந்து ரெண்டு விதமான, அப்போ பொதுவாக நம்ம மேக்னெட்டுக்கு பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். E is equal to F divided by Q, ஃபோர்ஸ் பர் சார்ஜ். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம இங்கே என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஃபோர்ஸ் பர் அதுடைய ஸ்ட்ரென்த், ஸ்மால் எம்னா என்ன, போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இது மேக்னெட்டிக் நீட் ஒன்றுனா அப்போ B1 is equal to F equal to B1M. ரைட்டா? ஸோ அப்போ அதில் எனக்கு ரெண்டு விதமான ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஒன்று இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இதில் ரெண்டு காம்பனன்ட்ஸ், ஒன்று இது இந்த மாதிரி ஒரு காம்பனன்ட்ஸ், இன்னொன்று இது. இப்போ இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, இப்போ இந்த ஃபீல்டுனால எனக்கு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா அது செகண்ட் ஃபீல்டு, அதை நான் என்ன வச்சுக்குவேன் B2M. அதே மாதிரி நீ இந்த சவுத் போல்ல வச்சுக்கிட்டாலும் இந்த சவுத் போல்லையுமே எனக்கு என்ன ஆகும், ரெண்டு ஃபீல்டு கிரியேட் ஆகும் இல்லையா? ஒன்று இதுக்கு பேரலா இருக்கும், இன்னொன்று பெர்பெண்டிகுலரா இருக்கும். சரி, இது வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து சவுத்து. இப்போ இவங்க வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த டைபோல் ஃபீல்டில் வந்து அலைன் ஆவாங்க இல்லையா? நான் இந்த மாதிரி இதை வச்சுக்கிறேன். இது ரொட்டேட் ஆகி இந்த இடத்துல, சப்போஸ் இந்த இடத்துல வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இது வந்து SNA அப்படின்னு ஒரு இது வச்சுருக்கோம். ரைட்டா? இப்போ எனக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிருக்கு MP2, இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிருக்கு MB1, அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான் எனக்கு MP2 MB1. இப்போ இதை பார்க்கும்போது இங்கே பாருங்க, இந்த மேக்னெட்டிக் டைபோல ஒரு மேக்னெட் இப்போ இருக்குது, இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பார் மேக்னெட் நீடில் அதோட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஓவராலா 2Lன்னு சொல்லுவோமா? இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2L. சென்டர்ல இருந்து இந்த பக்கம் ஒரு L, சென்டர்ல இருந்து அந்த பக்கம் ஒரு L, மொத்தத்தில் 2L டிஸ்டன்ஸ் வரும். ஸோ அப்போ இது வந்து ஃபோர்ஸ், இது டிஸ்டன்ஸ். அப்போ வாட் அபவுட் த டார்க்? டார்க் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு ஃபோர்ஸ் சைமல்டேனியஸாக ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணும்போது எனக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு ஃபார்முலா என்ன, எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ சப்போஸ் நான் டார்க் 1ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரியா? அப்போ இங்கே ரெண்டு டார்க் கிரியேட் ஆகுது. அப்போ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். சரியா? 2 ஈக்குவல் அண்ட் இங்கே ஒரே மாதிரி போட்ட மாதிரியா தப்பு. ஸோ இது இந்த டைரக்ஷனில் இருக்கும். ரைட்? அப்போ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ்னால எனக்கு ஒரு டார்க் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோமே. சப்போஸ் இது τ1 அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், சப்போஸ் இதை எடுக்கிறேன்,
இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எடுக்கிறேன், அதாவது mp1 இது ஒரு mp1, அதில் ஒரு ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம போட்டுக்குவோம் mp1. ரைட்டா? பவுல் ஸ்ட்ரென்த் வந்து ரெண்டுமே காமன் தான், அதனால நம்ம m கீழே ஒன்று போடலை. என்ன டவுட் வரும், சார் m1 போடலாமா? m1ன்றது என்னது? போல்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட் ஈக்குவல் தான், ரெண்டுமே ஈக்குவல் தான். சரி, இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அப்போ இவரை நீ கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, ஐ மீன் இவர் தானே இந்த மேக்னெட்டு, இந்த மேக்னெட் நம்ம mp1 இவர் எடுத்துருக்கோம். அப்போ இவருக்கு பெர்பெண்டிகுலராக உள்ளது யாருன்னா எஸ்ல இருந்து n வரைக்கும். இங்கே போடுறதுக்கு இங்கேயே போட்டு போயிடலாமே. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இவர் mv1, இது கூட நம்ம பண்ணிடலாம்ல, இது mv2. சரியா? அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா என்ன சொல்லுவோம்? as இல்லையா? இல்லைன்னா SCA, SCAன்னு சொல்லிக்கலாமா? ரைட். அப்போ SCAன்னு இதை வச்சுக்கிட்டீங்கன்னா, இது இங்கே என்ன கவனிங்க, இது இது இந்த மேக்னெட்டுக்கும் இந்த ஃபீல்டுக்கும் இடையில ஒரு ஆங்கிள் எனக்கு ஃபார்ம் ஆகுமா? இது தீட்டா. இந்த ஆங்கிள் தீட்டானா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இந்த ஆங்கிளும் தீட்டா தான். ஓகே, ஆப்போசிட் ஆங்கிள் ஈச் அதர் சேம். அப்போ நான் இந்த ஒரு இதை எடுத்துக்கிறேன், அதாவது NNAS அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா, இதுல இருந்து சைன் தீட்டா கண்டுபிடிங்க பார்ப்போம். சைன் தீட்டா, சைன் தீட்டா அப்படின்னா தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் எனக்கு என்ன இருக்குது? AS இல்லைன்னா SA. அதோடைய ஹைபாட்டனியஸ் எனக்கு என்ன வரும்? NS. NS அப்படின்றது என்னது? 2L. அதோடைய வேல்யூ என்னப்பா? 2L. எனக்கு SA தானே வேணும். அப்போ SA வேணும்னா NS into sin theta. அப்போ we know that நமக்கு என்ன தெரியும்? NS அதோடைய வேல்யூ 2L ன்னு தெரியும். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. SA is equal to 2L sin theta. அப்போ SCAன்றது என்னது? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நமக்கு தேவையான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் SCA. அப்போ டார்க் 1ல போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. டார்க் 1 is equal to ஃபோர்ஸ் உடைய வேல்யூ என்ன? mv1. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன? 2L sin theta. இதை நான் கொஞ்சம் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, small m into 2L, small m into 2L bn sin theta. இதுதான் எனக்கு கிடைச்ச டார்க் 1. ஓகே, ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, mன்றது போல் ஸ்ட்ரென்த், 2Lன்றது டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம படிச்சிருக்கோம் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் நம்ம புக்கில் போட்ட மாதிரி எம்முன்னு போட்டுக்கலாம், இல்லை பி போட்டு எம்முன்னு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கேபிட்டல் எம் போடுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஸ்மால் பிஎம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு ஃபார்முலா என்ன? போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு ப்ராடக்ட் டிஸ்டன்ஸ், இதான ஃபார்முலா. அப்போ எம் இன்ட்டு 2L இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் கேபிட்டல் எம் போடலாம். கேபிட்டல் எம்ன்றது என்னது? மேக்னெட்டிக் மூமெண்ட். சரியா? அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கேபிட்டல் M V1 sin theta. இது ஒரு ஈக்குவேஷன் 1. அதாவது ஃபர்ஸ்ட் டார்க் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிமிலர்லி இதே மாதிரி நம்ம செகண்ட் டார்க் வந்து எனக்கு இந்த ரெண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸ், இந்த பக்கம் ஒரு mp2 வருது இல்லையா, இந்த பக்கம் ஒரு mp2, இவங்கனால எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு இது கிரியேட் ஆகணும். அப்போ நான் டார்க் 2 அதே ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே யாரு? சப்போஸ் நீ இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறவன் யாரு? ஏல இருந்து n, அதாவது NA. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து NA. அப்போ NA கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா SNA, அதாவது ட்ரையாங்கிள் SNA. அப்போ SNA நான் காஸ் தீட்டா வேணும். நான் காஸ் தீட்டா எனக்கு இந்த NA வேணும், அதுக்காக நான் காஸ் தீட்டா எடுக்கிறேன். அப்போ காஸ் தீட்டான்றது என்னது? அட்ஜசன்ட் சைடு NA தானே. NA by hypotenuse NS. எனக்கு தெரியும் NS which is equal to 2L. அப்போ காஸ் தீட்டா is equal to NA by 2L. அப்போ NA வேணும்னா 2L காஸ் தீட்டா. அப்போ இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ டார்க் 2 is equal to ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸு கூட நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். we know that F equal to எவ்வளவு? mp2. ரைட்டா? அவருடைய வேல்யூ போடு md2 into 2L. ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ அலைன் பண்ணுங்க m into 2l m to l into p2 cos theta into கூட போட தேவையில்லை m to l னா என்னன்னு தெரியும் m into 2l னா மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்ப டார்க் 2 is equal to m into p2 cos theta this is equation number 2 னு வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம டார்க் 1 இந்த டார்க் 1 டார்க் 2 இது ரெண்டுமே என்னதான் எனக்கு ஈக்குவல் தான் அப்ப இது ரெண்டையுமே நான் ஈக்குவல் பண்றதா இருந்தா நான் என்ன பண்ணனும் at equilibrium torque 1 is equal to torque 2 torque 1 உடைய வேல்யூ என்ன m p1 sin theta torque 2 உடைய வேல்யூ என்ன m p2 cos theta அப்ப m ஐ அடிச்சு கொடுத்தலாம் ரைட்டா v1 இந்த b2 இது கொண்டு வந்துரு is equal to அந்த பக்கம் சாரி இந்த b2 அங்க அப்படியே இருக்கட்டும் நீ v1 அங்க கொண்டு போய் ஸோ v2 கீழே அங்க அப்புறம் இந்த sin theta இருக்கு இல்லையா sin theta அப்படியே cos theta கீழே கொண்டு அப்ப v2 by v1 is equal to sin by cosன்றது என்னது sin by cos அப்படின்றது tan so tan theta so this is the tangent law நல்லா கவனிங்க so v2ன்றது horizontal components எர்த் உடைய magnetic field v1ன்றது எனக்கு என்னது current carrying coil அதோட magnetic field இது ரெண்டுக்கு உள்ள ரேஷியோ யார ஒரு tangent நம்ம டிரா பண்ணா அது தீட்டாவை தான் டிபெண்ட்ஸ் பண்ணிருக்கு so this is the tangent law explanation and அதோட expression